வெல்கம் டு சந்திரோமேக்ஸ். நம்ம இந்த வீடியோல ரீசெண்டா ரயில்வே என்டிபிசில கேட்ட ரீசனிங் தான் பார்க்க போறோம். டெய்லி ஒரு ஷிஃப்ட் வச்சு நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஏற்கனவே 5th ஜூன்ல கேட்ட 3 ஷிஃப்ட் பார்த்துட்டோம். 5th ஜூன் தான் ஃபர்ஸ்ட் டே எக்ஸாம். அதுல கேட்ட 3 ஷிஃப்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 6th ஜூன்ல ஒரு ஷிஃப்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்போ மொத்தம் 4 ஷிஃப்ட்ல கேட்ட எல்லா ரீசனிங் கொஸ்டின்ஸுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்து 6th ஜூன் ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். அதுல ஏற்கனவே கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதோட பேலன்ஸ் கொஸ்டின் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஒரு 2 கொஸ்டின் உங்களை சால்வ் பண்ண சொல்லிருப்பேன். அது எப்படி வந்துச்சு அப்படிங்கறத பார்த்துட்டு பேலன்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேவா? சரி, இப்போ கொஸ்டின் குள்ள போலாம். இந்த கொஸ்டின் தான் உங்களை ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா? சரி பாருங்க. ராஜு ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஏ அண்ட் டிரைவ்ஸ் 9 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் த வெஸ்ட். ராஜு புள்ளி ஏல இருந்து ஆரம்பிச்சு மேற்கு பார்த்து 9 கிலோமீட்டர் போறான். அப்புறம் இடதுபுறம் திரும்பி 7 கிலோமீட்டர். அப்புறம் மறுபடியும் இடதுபுறம் திரும்பி 11 கிலோமீட்டர். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் டைரக்ஷன் கொஸ்டின் கேட்டாலே நம்ம என்ன பண்ணிடலாம், இங்க கொடுத்துருக்கத மட்டும் பாருங்க. இது மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். 9 வெஸ்ட். அதே மாதிரி இங்க தமிழ்ல எடுத்துட்டீங்கனாலும் அந்த எண்ணும் அது இடதுபுறமா வலதுபுறமா இது மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். மற்றபடி நம்ம ஃபுல்லா ரீட் பண்ண தேவையில்லை. சரியா? சரி, இந்த கொஸ்டின்ல பாருங்க. நமக்கு தெரிய வேண்டியதே 9 கிலோமீட்டர் வெஸ்ட், அதுக்கப்புறம் லெஃப்ட் 7, மறுபடியும் லெஃப்ட் 11, அப்புறம் லெஃப்ட் 13, அப்புறம் ஃபைனல் லெஃப்ட், கடைசியா ஒரு லெஃப்ட் எடுத்து 2. ஓகே, பாயிண்ட் ஏல தொடங்குறாங்க, பாயிண்ட் பில போய் முடிக்கிறாங்க. சரியா? பாருங்க, ஃபர்ஸ்ட் வெஸ்ட் 9 பார்த்தோம் இல்லையா? வெஸ்ட் 9. அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சு? லெஃப்ட் 7 இருந்துச்சு, அதனால லெஃப்ட் 7. அப்புறம் வேற என்ன இருக்கு? லெஃப்ட் 11, சோ லெஃப்ட் 11. அப்புறம் வேற என்ன இருக்கு? லெஃப்ட் 13 இருக்கு, லெஃப்ட் 2 இருக்கு. லெஃப்ட் 13ம் லெஃப்ட் 2. ஓகேவா? இதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வெஸ்ட்ல இருந்து லெஃப்ட் எடுத்தா என்ன, ரைட் எடுத்தா என்ன, இதெல்லாம் பேசிக்கா நம்ம டைரக்ஷன்ஸ்க்கு தெரியணும். நார்த்ல அதே மாதிரி லெஃப்ட் எடுத்தா என்ன, ரைட். சவுத் டைரக்ஷன்ல இருக்காங்கன்னா அவங்க லெஃப்ட் எடுத்தா எந்த டைரக்ஷன் போவாங்க, ரைட் எடுத்தா என்ன டைரக்ஷன் போவாங்க, இதெல்லாம் நம்ம பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட். சரியா? இப்ப நார்த் பார்த்திருக்காங்கன்னா நம்மளோட லெஃப்ட் எதுவோ அதுதான் உங்களுக்கும் லெஃப்டா இருக்கும், ரைட்டா இருக்கும். சரியா? லெஃப்ட் ரைட். இதே சவுத் வந்து அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரும். இந்த மாதிரி வெஸ்ட் ஈஸ்ட் பாத்தீங்கன்னா, ஈஸ்ட்னு சொல்லும் போது இங்க ரைட் லெஃப்ட், இந்த சைட் பார்க்கும்போது அப்படியே ஆப்போசிட். ஓகேவா? இதுதான் நமக்கு பேசிக்கா தெரிய வேண்டியது. இது தெரிஞ்சிச்சுன்னா இதை ஈஸியா போட்டுலாம். ஃபர்ஸ்ட் வெஸ்ட் 9 இருக்கு, அது அப்படியே எழுதிக்கோங்க. வெஸ்ட்ல இருந்து லெஃப்ட் எடுத்தா என்னன்னு பாருங்க, நமக்கு சவுத் வருது. வெஸ்ட்ல இருந்து லெஃப்ட் எடுத்தா சவுத் தான் போகுது இல்லையா? சவுத் 7. அப்புறம் இந்த சவுத்ல இருந்து மறுபடியும் லெஃப்ட் எடுக்க சொல்றாங்க, எடுத்தா நமக்கு ஈஸ்ட் வருது. சோ ஈஸ்ட் தான். இது வரைக்கும் முடிச்சிட்டோம். சரியா? அப்புறம் மறுபடியும் லெஃப்ட் 1ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஈஸ்ட்ல இருந்து லெஃப்ட் எடுக்கிறோம், நார்த் வருது. சோ நார்த் 1, சாரி நார்த் 30. அதுக்கப்புறம் அங்க இருந்து லெஃப்ட், சோ நார்த்ல இருந்து லெஃப்ட் எடுத்தா மறுபடியும் நமக்கு வெஸ்ட் வருது, வெஸ்ட் 2. ஓகே, அப்ப லாஸ்டா நமக்கு என்ன கிடைக்குது? வெஸ்ட் 9, சவுத் 7, ஈஸ்ட் 11, நார்த் 13, வெஸ்ட் 2. இதெல்லாம் போன டைரக்ஷன், ராஜு போன டைரக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரே டைரக்ஷன்ல இருந்தா ஆட் பண்ணணும், ஆப்போசிட் டைரக்ஷன்னா நம்ம கட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிடலாம். சரியா? இங்க பாருங்க, இங்க நமக்கு வெஸ்ட் 9 இருக்கு, வேற வெஸ்ட் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இப்போ வெஸ்ட் 9 இருக்கு, வெஸ்ட் 2 இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்தா என்ன ஆயிடும்? வெஸ்ட் 11 ஆயிடும். கரெக்டா? அதுக்கப்புறம் ஈஸ்ட் 11 இருக்கு. அப்புறம் பாருங்க, சவுத் 7 இருக்கு, நார்த் 13 இருக்கு. சோ இந்த வெஸ்ட் 11ம் ஈஸ்ட் 11ம் சப்ராக்ட் ஆயிடும், அப்படியே கேன்சல் ஆயிடும். ஏன்னா ரெண்டுமே ஆப்போசிட்ல இருக்கிறதுனால. இப்ப பாருங்க, இதுவுமே ஆப்போசிட் தான், ஆனா நம்பர் வேற வேற இருக்கு. அதனால என்ன ஆகும்னா, இதுல பெரிய நம்பர் எதுன்னு பாருங்க, 13. இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி எழுதணும். 13 - 7 6. சோ லாஸ்டா அந்த ராஜு நிக்கிற இடம் வந்து நார்த் 6. ஆனா கொஸ்டின்ல அவன் லாஸ்டா எங்க நிக்கிறான்? லாஸ்டா அவன் பாயிண்ட் பி ல நிப்பான். பாயிண்ட் பி எதுன்னு கேட்கல, அவன் திருப்பியும் அந்த பாயிண்ட் முதல் தொடங்குற இடத்துக்கே போகணும்னா என்ன பண்ணணும்னு கேட்கறான். இப்ப அப்படியே ஆப்போசிட்டா போகணும். இப்ப நமக்கு லாஸ்டா நார்த் 6 ஆன்சர் கிடைச்சிச்சுன்னா நம்மளோட ஆன்சர் சவுத் 6 வரும். சரியா? ஏன்னா பாயிண்ட் ஏக்கு போறோம் இல்லையா? சவுத் 6 அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சர். இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இது பார்த்திருப்போம், சவுத் 6. இந்த பேட்டர்ன் நம்ம வந்து எல்லா கொஸ்டின்ல, எல்லா ஷிஃப்ட்லயுமே இந்த பேட்டர்ன்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? இது வந்து பார்த்த உடனே போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஒரே லைன்ல முடிச்சிடலாம். நம்ம இருந்து பண்ண வேண்டாம், ஒரே லைன்ல முடிச்சுட்டு டக்கு டக்குன்னு கேன்சல் பண்ணி பேலன்ஸ் இருக்கிறத பார்த்து ஆன்சர் போடணும். சரியா? இதுதான் ரொம்ப ஈஸியான ஒரு சம்பளம். அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டினுமே உங்களை ட்ரை பண்ண சொல்லியிருப்பேன். ரைட்டா? சரி பாருங்க. இந்த சர்டைன் கோட் லாங்குவேஜ் பிரேவ் இஸ் கோடட் as 29317. பிரேவ் அப்படிங்கறத என்னன்னு கோட் பண்ணிருக்காங்க? 29317 கோட் பண்ணிருக்காங்க. வைபர் அப்படிங்கறத 38792 அப்படின்னு கோட் பண்ணிருக்காங்க. இதுல ஏங்கிறது என்னது அப்படிங்கறத நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப இந்த பிரேவ், வைபர் இந்த ரெண்டையும் பாருங்க, எதெல்லாம் காமனா இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இருக்க பி, இங்கேயும் பி இருக்கு, இங்கேயும் பி இருக்கு. கரெக்டா? அதே மாதிரி ஆர் பாருங்க, இங்கே இருக்கு, இங்க பிரேவ்லயும் ஆர் இருக்கு, வைபர்லயும் ஆர் இருக்கு. அதுக்கப்புறம் ஏ பாருங்க, ஏர் இல்ல. அப்ப ஏ காமனா இல்ல. அதுக்கப்புறம் வி பாத்தீங்கன்னா காமனா இருக்கு, இ பாத்தீங்கன்னா காமனா இருக்கு. அப்போ இந்த பிரேவ்ல ஏ மட்டும் தான் காமனா இல்ல. அப்ப அதே மாதிரி நம்பர்ல எது காமனா இல்லன்னு பாக்கணும். இதுக்கு முன்னாடி ஷிஃப்ட்ல எல்லாம் காமனா வச்சு கேட்டிருந்தாங்க, இது வந்து பொதுவா இல்லாததை கேக்குறாங்க. அப்ப ஏ வந்து பாக்கணும்.
இந்த ரெண்டையும் பார்க்கும்போது வைபர் பிரேவ் இது ரெண்டையும் பார்க்கும்போது இந்த பிரேவ்ல ஏங்கிறது இந்த வைபர்ல வரல, மற்ற எல்லா லெட்டர்ஸுமே வந்துடுச்சு. இப்ப நம்பர்ஸை கம்பேர் பண்ணி பாருங்க. 29317 38792. இப்ப 2 பாத்தீங்கன்னா வைபருக்கும் இருக்கு பிரேவுக்கும் இருக்கு. 9 பாத்தீங்கன்னாலும் அதேதான், ரெண்டு இடத்துலயுமே இருக்கு. 3 பார்த்தா ரெண்டு இடத்துலயும் இருக்கு. 7 பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்கு. இந்த 1 மட்டும் தான் பிரேவ்ல மட்டும் இருக்கு. சரியா? அப்ப என்ன அர்த்தம், லெட்டர்னு பார்க்கும்போது ஏ வந்து இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது பிரேவ் வைபர் கம்பேர் பண்ணும்போது பிரேவ்ல ஏ மட்டும் தனிமையா இருக்கு, ஏன்னா வைபர்ல இல்ல. நம்பர் கம்பேர் பண்ணும்போது 1 அப்படிங்கிறது இருக்கு, ஏன்னா அந்த 1ங்கிறது இந்த நம்பர்ல எங்கேயுமே இல்ல 38792. அப்ப இதுதான் அதோட ஆன்சரா இருக்கும். ஏக்கு 1 அப்படிங்கறது ஆன்சர் ஆப்ஷன் 3. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. GB14 is related to LS5 in a certain way. GB14 நம்ம LS5 அப்படின்னு சொல்றோம். இந்த சேம் வே இதே மாதிரி HQ5 அப்படிங்கறத MN-4 அப்படின்னு சொல்றோம். இது ரெண்டெண்ணம் கொடுத்துட்டு அப்ப MG0வை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? சரி, இப்போ ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா 6, 9, 7, 3 நம்பர் எல்லாம் வேற வேற இருக்கு. லெட்டரும் அதே மாதிரி. அப்ப நம்ம ஒண்ணு லெட்டர் கண்டுபிடிக்கலாம் இல்ல நம்பர் கண்டுபிடிக்கலாம். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நம்ம பண்ணிடலாம். இப்ப நான் நம்பர் வைஸ் போறேன். சரியா? இங்க 14 5 மாறி இருக்கு. 14 5 மாறணும்னா நான் என்ன பண்ணிருக்கணும், 14 கூட நம்ம வந்து 9 சப்ராக்ட் பண்ணியிருந்திருக்கணும். அப்பதான் அது வந்து 14 வந்து 5 மாறும். அதே பேட்டர்ன் அடுத்ததுல வருதா பாருங்க. 5 வந்து -4 மாறுது. 5 -9 பண்ணோம்னா ஆன்சர் -4. ரைட்டா? இப்ப -9 அப்படிங்கறதா நம்மளோட பேட்டர்ன் அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு. அப்ப 0ல இருந்து -9 பண்ணா ஆன்சர் -9. அப்ப நம்பர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் 2 தான். இல்ல லெட்டர்ஸ் வைஸ் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி RD அப்படிங்கறது நமக்கு ஆன்சர் கிடைக்கும். எதுனாலும் ஓகே. நம்ம நம்பர் பார்த்துட்டோம், -9. ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்து பார்க்கலாமா? 18th கொஸ்டின் பாருங்க. ஈச் ஆஃப் த டிஜிட்ஸ் இந்த நம்பர் 8569142. இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த எல்லா நம்பரையும் நம்ம வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல பண்ண சொல்லியிருக்காங்க. அசெண்டிங் டிசெண்டிங் தெரியும் இல்லையா? அசெண்டிங்னா சின்னதுல இருந்து பெருசா போகணும், டிசெண்டிங்னா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பருக்கு போகணும். இந்த மாதிரி பண்ணிட்டு how many digits will remain unchanged. இப்போ நமக்கு இப்போ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி நமக்கு புதுசா ஒண்ணு கிடைக்கும் இல்லையா? இங்க கொஸ்டின்ல ஒண்ணு இருக்கும். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி எந்த நம்பர் மாறாம இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட்ல 8 இருக்கு, இங்கேயும் ஃபர்ஸ்ட்ல 8 இருந்துச்சுன்னா அந்த 8 மாறலன்னு அர்த்தம். கரெக்டா? இந்த மாதிரி எவ்வளவு மாறல அப்படிங்கறதான் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்லாம் நீங்க ஒரு தடவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? எல்லா கொஸ்டினுமே ஒரு தடவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி எத்தனை கொஸ்டின் உங்களால சால்வ் பண்ண முடிஞ்சது அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. 15 கொஸ்டின் நம்ம இதுல பாக்குறோம் அப்படின்னா 15க்கு நீங்க எவ்வளவு சால்வ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு போடணும். இப்போ மத்தவங்களும் போடுவாங்க. கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்கன்றது தெரிஞ்சும். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, டிசைனிங் ஆர்டர்ல மாத்த சொல்லியிருக்காங்க. டிசைனிங் ஆர்டர் அப்படின்னா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர். கரெக்டா? அப்ப என்ன ஆயிடும், இந்த இதுல பெருசு வந்து 9, அதுக்கப்புறம் பெருசு 8, அதுக்கப்புறம் 6 இருக்கு, அதுக்கப்புறம் 5 இருக்கு, அதுக்கப்புறம் 4 இருக்கு, 2 இருக்கு, 1 இருக்கு. முடிஞ்சுச்சா? 9 8 6 5 4 2 1. ஓகேவா? இத இனி இப்ப என்ன கேக்குறாங்க, எவ்வளவு பொசிஷன் மாறலன்னு கேக்குறாங்க. இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் 9 8 இருக்கு கொஸ்டின்ல, ஆனா இங்க நமக்கு 9 அப்போ வந்து மாறிடுச்சு. செகண்ட் 5 இருக்கு, இங்க 8 இருக்கு, மாறிடுச்சு. தேர்ட் 6 இருக்கு, இங்கேயும் தேர்ட் 6 இருக்கு. அப்ப இந்த ஒண்ணு மாறாம இருக்கு. அடுத்து பாருங்க 9 5 வராது, 1 4 வரல, இங்க 4 2, லாஸ்டா 2 இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்ப இந்த ஒரே ஒரு நம்பர், இந்த மூணாவது நம்பர் மட்டும் தான் மாறல. 6 6ஆவே இருக்குது, ஒண்ணு தான் மாறல. 1ன்னு சொல்லும் போது ஆன்சர் ஆப்ஷன் 4. 18th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 4 1. அந்த மாறின நம்பர் என்னன்னு கேட்டா 6ன்னு சொல்லணும். எத்தனை மாறி இருக்கு, எவ்வளவு பொசிஷன்ஸ் மாறாம இருக்குன்னு கேட்டா ஒண்ணு தான் மாறாம இருக்கு. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? 19th கொஸ்டின் பாருங்க. ஒரு பிளட் ரிலேஷன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. F is the brother of G, G is the wife of H, H is the son of I is the wife of J. How is F related to J? இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாம் பாத்துருந்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஷிஃப்ட்ல எல்லாம் வந்து எப்படி கேட்டிருந்திருப்பாங்கன்னா கோட் லாங்குவேஜ்ல கேட்டிருப்பாங்க. A plus B னா ஏயோட அம்மா B, அந்த மாதிரி மைனஸ் மல்டிபிளிகேஷன் டிவிஷன் இதெல்லாம் வச்சு கேட்டுட்டு ஒரு பெரிய இது மாதிரி கேட்டு எம்முக்கும் கியூக்கும் என்ன ரிலேஷன், M plus P minus Q இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு என்ன ரிலேஷன் கேட்டிருந்தாங்க. இது கொஞ்சம் டிஃபரெண்டா, இதுக்கு முன்னாடி ஷிஃப்டா பார்க்கும்போது இது கொஞ்சம் சிம்பிளாவே கேட்டிருக்காங்க. இது என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் F is the brother of G, G is the wife of H, H is the son of I ன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணலாம், ஒன்னொன்னா பண்ணலாம். நம்ம வந்து டயக்ராம் மாதிரி போடுவோம் இல்லையா, அதை பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் F is the brother of G ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப F உம் G யும் பிரதர்ஸ். ரைட்டா? F உம் G யும் பிரதர்ஸ். அதுக்கப்புறம் பாருங்க, சாரி, அதுக்கப்புறம் G is the wife of H. இதுல Gங்கிறது வந்து ஒய்ஃப், யாரோட ஒய்ஃப், H ஓட ஒய்ஃப்னு சொல்லிட்டாங்க. சோ H ஓட ஒய்ஃப். ஓகே, சோ ஒய்ஃப் ஒரு லேடி ஒருத்தங்களை குறிக்கிறனால, ஒரு கேர்ள் அப்படின்னு குறிக்கிறனால நம்ம வந்து ரவுண்ட் போட்டிருக்கோம். இது பிரதர்னு பார்த்தனால பாய் அப்படின்றதுனால பாக்ஸ் போட்டிருக்கோம். சரியா? இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷனை குறிக்குது. அடுத்து பாருங்க, வேற என்ன சொல்லியிருக்காங்க, H is the son of I, H is the son of I அப்படின்னு சொல்லியிருக்காங்க. H வந்து யாரோட சன், ஐயோட சன்னு சொல்லிட்டாங்க. சரியா?
வேற என்ன கொடுத்திருக்காங்க? I is the wife of J. I வந்து J யோட wife. ஓகேவா? சரி பாருங்க, இப்ப क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க? இந்த F க்கும் J க்கும் என்ன ரிலேஷன் கேட்டிருக்காங்க. 2 க்கு அப்புறம் என்ன இருக்கோ அவங்கள தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். J ல இருந்து F க்கு என்ன ரிலேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்ப J ல இருந்து F பாருங்க. J ல இருந்து F. ஃபர்ஸ்ட் இந்த J யோட பையன் தான் H இல்லையா? அந்த H ஓட wife ஓட பிரதர். ஓகே, அப்போ பையனோட ஒய்ஃபோட பிரதர், சன்ஸ் ஒய்ஃப்ஸ் பிரதர், மகனின் மனைவியின் சகோதரர். முடிஞ்சு ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்து பார்க்கலாமா? 20th கொஸ்டின் பாருங்க. கொஞ்சம் நம்பர் கொடுத்துருக்காங்க. 910, 910, 316, 525, 204, 303. கொஞ்சம் நம்பர் கொடுத்துட்டு what will be the resultant if the first digit of the highest number is added to the second digit of the lowest number. ஓகே, பெரிய எண் இதுல இருக்கிறதுலே பெரிய எண் என்னன்னு பார்த்துட்டு அதோட முதல் டிஜிட் எடுக்கணும். அதே மாதிரி இருக்கிறதுலே சின்ன நம்பர் என்னன்னு பார்த்துட்டு அதோட செகண்ட் டிஜிட் எடுக்கணும். இந்த ரெண்டையுமே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா என்ன வரும்னு கேக்குறாங்க. ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். சரியா? அதிக எண்ணின் முதல் இலக்கத்திலிருந்து குறைந்த எண்ணின் இரண்டாவது இலக்கத்தை சேர்த்தால் என்ன விளைவு வரும்? ஓகே, இப்ப இதுல அதிகமான எண்ணுன்னா என்னது? ஹையஸ்ட் நம்பர்னு கேட்டா 910. அந்த மாதிரி லோவஸ்ட்னு கேட்டாங்கன்னா 204. இப்ப இந்த ஹையஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் டிஜிட் 9. அதே மாதிரி லோவஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க? செகண்ட் டிஜிட் 0. இப்ப 9 + 0ங்கிறது 9. 9ங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க. RWKA is related to TULZ in a certain way based on English alphabetic order. In the same way, BSMY is related to XQNZ. Which of the following option is ZOOW is related to? ஓகேவா? இந்த மாதிரி ஃபுல்லாலாம் வாசிக்க தேவையில்லை. இந்த மாதிரி கொடுத்தாலே நமக்கு தெரியும்ல, ஹைலைட் பண்ணியிருக்கிறது. இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னா RWK இதுவா மாறி இருக்கு. இந்த மாதிரி VSMW MY இதுவா மாறி இருக்கு. அப்ப இது என்னவா மாறும்னு கேட்டிருக்காங்க. சரியா? நம்ம என்ன பண்ணலாம்? ஆப்ஷன் பாருங்களேன். இங்க B வச்சு ஸ்டார்ட் ஆகுது, C, A இந்த மாதிரி தான் இருக்கு. அப்ப எல்லாம் டிஃபரெண்டா இருக்கனால நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் லெட்டரே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் R வந்து T ஆ மாறி இருக்கு. கரெக்டா? R T ஆ மாறி இருக்குன்னு என்ன அர்த்தம்? R க்கு அப்புறம் +2 பண்ணா T வரும். கரெக்டா? ஏன்னா R ஓட நம்பர் 18, T ஓட நம்பர் 20. பார்க்கும்போது +2 பண்ணிருப்பாங்க. அப்ப நம்மளும் +2 பண்ணோம். Z ல இருந்து +2, Z ல இருந்து +1 பண்ணா A, +2 பண்ணா B. அப்ப B தான் நமக்கு ஸ்டார்டிங் லெட்டர். B வச்சிருக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் 1. ஃபுல்லா பார்க்க தேவையில்ல. அதே மாதிரி அடுத்து இந்த ரெண்டாவது இருக்கிறது கூட பார்க்க தேவையில்ல. ஃபர்ஸ்ட் உள்ளது பார்க்கும்போதே நமக்கு ஈஸியா ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க. MNOP Y and Z live on 6 different floors of the same building. ஒரே பில்டிங்ல எல்லாரும் வேற வேற ஃப்ளோர்ல வேற வேற தளங்கள்ல இருக்காங்க. ஒரு கட்டிடத்துல வெவ்வேறு தளங்கள்ல இருக்கிறாங்க. கீழே இருக்க ஃப்ளோரை நம்பர் 1னும் அதுக்கு மேல போக நம்பர் 2 இந்த மாதிரி so on போயிட்டே இருக்கும். அப்ப கடைசியா இருக்கிறது 6ன்னு வரும் மேல இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துட்டு O வந்து எங்க இருக்கு? 4 நம்பர் 4 ஃப்ளோர்ல இருக்குது. அதே மாதிரி ஓக்கும் பிக்கும் இடையில 2 பேர் இருக்காங்க. M வந்து ஓக்கும் Nக்கும் இடையில இருக்குது. ஓக்கு அப்படியே மேல வந்து அப்படியே கீழே பிலோ வந்து Y இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய க்ளூ கொடுத்துட்டு இந்த நம்பர் 2 ஃப்ளோர்ல யார் இருக்கா அப்படிங்கறதான் நமக்கு கேட்டிருக்காங்க. சரியா? தமிழ்லயும் அதே கொஸ்டின் தான். சரி, நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? இங்க தெளிவா கொடுத்துட்டாங்க. மொத்தம் 6 ஃப்ளோர் இருக்கு. கீழே இருக்கிறத 1னும் மேல இருக்கிறத 6னும் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? இப்ப பாருங்க, ஒரு 6 எண்ணம் போட்டுடலாம். 1 2 3 4 5 6 ஒரு 6 எண்ணம் இருக்கு. இதான் 1 2 3 4 5 6. சரியா? இதுல ஒண்ணு வந்து டைரக்டா கொடுத்துட்டாங்களா? என்ன கொடுத்திருந்தாங்க? O lives on the floor number 4. O வந்து நம்பர் 4ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இங்கதான் O இருக்கு. சரியா? அந்த 4க்கு நேரா O இருக்கும். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? அப்புறம் பாருங்க, only 2 people live between O and P. ஓக்கும் Pக்கும் இடையில 2 பேர்னு சொல்லிட்டாங்க. அப்போ மேல P கண்டிப்பா வராது. அப்படி மேல P ரெண்டுல எங்க போட்டாலுமே 2 பேர் இருக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ ஓக்கும் Pக்கும் இடையில 2 பேர் இருக்கணும். கண்டிப்பா P கீழே வரணும். அதுவும் நம்பர் 1ல வந்தா மட்டும்தான் ஓக்கும் Pக்கும் இடையில 2 பேர் இருப்பாங்க. சரியா? அப்ப ஆன்சர் 1 இருக்கிற இடத்துல P வரப்போகுதுன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகே, வேற பாருங்க. only M lives between O and N. ஓக்கும் Nக்கும் இடையில M மட்டும் தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஓக்கும் Nக்கும் இடையில M. O N. இங்க ஓவா? ஓக்கும் Nக்கும் இடையில Mன்னு சொல்றாங்க. சோ இங்க N வந்து இங்க M வரலாம். இல்ல இங்க வந்து NM வரலாம். சரியா? கரெக்டா? NMO இந்த மாதிரியும் வரலாம். இல்ல OMN. எப்படி பார்த்தாலும் ஓக்கும் Nக்கும் இடையில M வரும். கரெக்டா? இங்கேயும் அதேதான். சோ அப்ப 2 பாசிபிள் இருக்கு நமக்கு. அதனால இந்த ஸ்டெப்பை மட்டும் இப்போதைக்கு விட்டுலாம். இந்த பாயிண்ட் அப்படியே விட்டுட்டு அடுத்தது பார்க்கலாம். சோ பாருங்க, Y lives immediately below O. Y வந்து ஓக்கு அப்படியே கீழே இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? அப்போ Y எங்க வரும்? ஓக்கு அப்படியே கீழேனா இங்க வந்துடும். இப்ப தெரிஞ்சிருச்சா? இந்த இடத்துல Y போட்டுட்டோம். இனி இந்த OMNங்கிறது வராது. ஏன்னா ஓக்கு கீழே Y வந்துடுச்சு. சோ இந்த இது வராது. பேலன்ஸ் இருக்கிறது இந்த ஒரு பாசிபிலிட்டி தான். NMO இங்கதான் வரும். NMO முடிஞ்சுச்சா? அப்ப பேலன்ஸ் ஃபில் ஆகாம இருக்கிறது இந்த 2 மட்டும் தான். ஃபில் ஆகாத லெட்டர் என்னன்னா Z.
அப்ப ஆன்சர் இசட் தான். ஏன்னா 2ல செகண்ட் ஃப்ளோர்ல யார் இருக்கான்னு தான் கேக்குறாங்க, இசட் இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2. ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 23rd கொஸ்டின். எல்லா கொஸ்டினுமே ஒரு தடவை நீங்க பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க, சரியா? சரி பாருங்க, 7 people IJ KL OP and Q sitting in a row facing north. ஒரு 7 பேர் இருக்காங்க, எல்லாரும் எந்த டைரக்ஷன்ல இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, நார்த் டைரக்ஷன்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் J sits to the left of Q. Q ஓட லெஃப்ட்ல J இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நார்த்ல இருக்கும்போது லெஃப்ட் ரைட் மாறும், சவுத்ல இருக்கும்போது லெஃப்ட் ரைட் மாறும், சரியா? இதுல நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாலும், இப்போ Q ஓட லெஃப்ட் Jன்னு இருக்கு, இது சவுத் டைரக்ஷன்னா அது வேற மாதிரி நம்ம பிளேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும், நார்த்னா வேற மாதிரி பிளேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அது மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப நார்த் அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட லெஃப்ட் தான் இங்கேயுமே லெஃப்ட் ரைட்டா இருக்கும், அதனால பிரச்சனை இல்லை. சவுத்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும், அது மட்டும் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, சரியா? சரி, இப்ப நார்த் தான் சொல்லியிருக்காங்க, அது பிரச்சனை இல்லை. ஒன்லி J sits to the left of Q. Q ஓட லெஃப்ட்ல வந்து J மட்டும் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கரெக்டா? அப்போ லாஸ்டா J, ஃபர்ஸ்ட்ல J இருந்து அதுக்கப்புறம் Q இருக்கும், இதுக்கப்புறம் இருக்க வாய்ப்பு இல்லை. சோ J தான் ஃபர்ஸ்டா இருக்கும், Q தான் செகண்டா இருக்கும், அதான் சொல்ல வராங்க. அடுத்து பாருங்க, only 4 people sit between J and I. அப்புறம் Jக்கும் Iக்கும் இடையில 4 பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் Pக்கும் Kக்கும் இடையில O இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் Pயும் Iயும் பக்கத்துல இல்லைன்னு சொல்றாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீம் ரைட் எண்ட்ல யார் இருப்பா அப்படிங்கறதுதான் கொஸ்டின். சரி, ஓகே. இப்ப 7 பேர்னு சொல்லிட்டாங்களா, அப்ப இந்த 7 பேரை போட்டுரும். 1 2 3 4 5 6 7 ஒரு 7 பேர் இருக்காங்க, நார்த் டைரக்ஷனால நமக்கு லெஃப்ட் ரைட் பார்த்தே போட்டுக்கலாம். சரி, அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் பாயிண்டே என்ன பார்த்தோம், ஒன்லி J sits to the left of Q. Q ஓட லெஃப்ட்ல J மட்டும் தான் இருக்கும்னு சொல்றாங்க. இப்போ Q இங்க, Q ஓட லெஃப்ட்ல J மட்டும் தான் இருக்கும். அப்படி இப்படி இந்த கண்டிஷன் வரணும்னா Q செகண்ட்ல மட்டும் தான் இருக்கணும், கரெக்டா? நான் இப்பெல்லாம் இங்க Q போட்டுட்டோம்னா J இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம். ஆனா என்ன தெளிவா சொல்லிட்டாங்க, ஒன்லி J, Q ஓட லெஃப்ட்ல J மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல நமக்கு வேற ஏதாவது வரும், P R இந்த மாதிரி வேற ஏதாச்சும் வந்துடும், கரெக்டா? அதனால இந்த ஒண்ணு மட்டும் தான் நமக்கு ஒரே பாசிபிள், சரியா? இப்ப JQ அப்படிங்கறதா நமக்கு போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, அடுத்த பாயிண்ட் தேடுங்க. only 4 people sit between J and I. Jக்கும் Iக்கும் இடையில 4 பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. Jக்கும் Iக்கும் இடையில இப்போ 1 2 3 4 4 பேர் இருக்காங்களா? இங்கதான் I வரும். இப்ப பாருங்க, Jக்கும் Iக்கும் இடையில 4 பேர் இருக்காங்க, சரியா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, only O sit between P and K. Pக்கும் Kக்கும் இடையில O மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, சரியா? இங்க P தெரியாது, K தெரியாது, O தெரியாது, எதுவுமே எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா என்ன சொல்லிட்டாங்க, Pக்கும் Kக்கும் இடையில Oன்னு சொல்லிட்டாங்க, கரெக்டா? ஒண்ணு POK-ஆ இருக்கலாம், இல்ல KOP-ஆ இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் Pக்கும் Kக்கும் இடையில O இருக்கு, கரெக்டா? அப்ப POK இல்ல KOP. அப்ப இந்த 3 எண்ணம் சேர்ந்த மாதிரி இருக்கிறது இங்கதான். அப்ப இந்த இடத்துலதான் POK வரும், இல்ல KOP வரும். அது என்னதுன்னு நமக்கு தெரியாது, ஆனா நமக்கு தெரிய வேண்டிய தேவையும் இல்லை. ஏன்னா கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, ரைட் எண்ட்ல யார் இருக்கான்னு தான் கேக்குறாங்க, கடைசியில யார் இருக்கான்னு தான் கேக்குறாங்க, இல்லையா? இப்ப இந்த இடத்துல PO KO வரப்போகுது, இங்க KO PO வரப்போகுது. ஆனா இப்ப பேலன்ஸ் இருக்கிறது யாருன்னு பாருங்க, நம்ம யாரெல்லாம் பார்த்தோம், IJ KL O PQன்னு பார்த்துட்டோம், ஓகேவா? இதுல I இருக்கு, J இருக்கு, இப்ப நம்ம ஃபில் பண்ணாம இருக்கிறது L தான். அப்ப L தான் எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல வரும். இங்க என்ன வேணா வந்துட்டு போட்டோம், நம்ம இருந்து ஃபுல்லா ரீட் பண்ண வேண்டாம். நமக்கு இப்ப இந்த லாஸ்ட் கிடைக்கிற மாதிரி எங்க ஆன்சர் வருதோ அதோட நம்ம அந்த சென்டென்ஸை ஸ்டாப் பண்ணிக்கலாம். சிலதெல்லாம் வந்து 2 சென்டென்ஸ் நம்ம ஃபில் பண்ணும் போதே ஆன்சர் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும், சிலதெல்லாம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாதான் ஆன்சர் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த 2 கம்ப்ளீட் பண்ணியே நமக்கு ஆன்சர் கிடைக்குதுன்னா நம்ம ஃபுல்லா இருந்து பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, சரியா? ஏன்னா ரீசனிங் இந்த ஷிஃப்ட் எல்லாம் பொறுத்த வரைக்கும் எல்லா ரீசனிங் கொஸ்டினுமே சால்வ் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு, எல்லாமே ஈஸி, அந்த மாதிரி ஈஸி கேட்டகரி தான். சில கொஸ்டின்ஸ் மட்டும் தான் டைம் கன்சியூமிங்கா இருந்துச்சு, அதுவுமே ஈஸியா தான் இருக்கும். சில கொஸ்டின்ஸ் ஈஸியா தான் இருந்துச்சு, அது தெரியாம நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாதான் வந்து, சரியா? சரி, இப்ப L அப்படிங்கறதா நமக்கு ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல யாருன்னு கேக்குறதுனால L அப்படிங்கறது நமக்கு ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? அடுத்தது பாருங்க, இந்த கொஸ்டின் ZIL அப்படிங்கிறது வந்துட்டு ARO-ஆ மாறுது, GRZங்கிறது TIA-ஆ மாறுது. இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி இந்த ஆப்ஷன்ல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன பேட்டர்ன் இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும், அதே பேட்டர்ன் எங்க ஆப்ஷன்ல இருக்கோ அதான் நம்மளோட ஆன்சர், கரெக்டா? எல்லா கொஸ்டினுமே ஒரு தடவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணிருங்க, சரியா? இது பாருங்க, ZA-ஆ மாறி இருக்கு, சோ -1 ஆயிருக்கலாம், இல்லையா? I R-ஆ மாறி இருக்கு, Iங்கிறது 9, R-ங்கிறது 18, ஒருவேளை into 2 ஆயிருக்கலாம். அப்புறம் பாருங்க, LO-ஆ மாறுது, LO-ஆ, L-ங்கிறது 12. சோ இது என்ன பேட்டர்னா, ZIL ARO GRZ TIA, GT-ஆ மாறுது, RI-ஆ மாறுது, ZA. இது வந்து நீங்க நிறைய தடவை பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது வந்து ரிவர்ஸ் பேட்டர்ன்ல ஃபாலோ பண்றாங்க, சரியா? எப்பவுமே அந்த எக்ஸாம்ல ரஃப் ஷீட் கொடுக்கும்போது இதை நீங்க எழுதியிருப்பீங்க, கரெக்டா? EFGHIJ KL M வரைக்கும் எழுதுவீங்க, அதுக்கப்புறம் அப்படியே ரிவர்ஸ்ல போவீங்க, PQRS TUV
WXYZ. அப்புறம் நம்பரும் மேல போட்டு வச்சுப்பீங்க. எப்பவுமே எக்ஸாம் தொடங்குறதுக்கு முன்னாடி இதை கண்டிப்பா பண்ணி இருந்துக்கணும். இப்ப பண்ணீங்கன்னா இப்ப பாருங்களேன், ZIL, Z வந்து A மாறுது, Z-ம் A-ம் ஆப்போசிட்ல இருக்கா. அதே மாதிரி I R மாறுது, I-யும் R-ம் ஆப்போசிட்ல இருக்கா. அப்புறம் பாருங்க LO மாறுது, LO மாறுது. பாருங்க GT மாறுது, GT. இந்த மாதிரி RI மாறி இருக்கு, IR மாறுது, RI மாறுது. சரியா. அப்புறம் பாருங்க Z வந்து A மாறுது, Z A மாறுது. கரெக்டா. இது நம்ம எப்படியும் கெஸ் பண்ணலாம்னா இங்க பாருங்களேன், Z A மாறுது, இங்கேயும் Z A மாறுது. ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டருக்கும் ஒரே பேட்டர்ன், லாஸ்ட் லெட்டருக்கும் ஒரே பேட்டர்னா இருக்கலாம். கரெக்டா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா I வந்து R மாறுது, இங்க RI மாறுது. அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. அப்பவே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இங்க என்ன பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகுது, அப்படியே ஆப்போசிட் லெட்டர் பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகுதுன்றது பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும் ஓரளவு. சரியா. அப்ப அதே பேட்டர்ன் தான் நம்ம இங்க தேடணும். இங்க தேடும்போது பாருங்க ஃபர்ஸ்ட் J வந்து Q மாறி இருக்கு. Jக்கு ஆப்போசிட்ல என்ன வந்திருக்கும், நமக்கு Q தான் வரும். அதுக்கப்புறம் பாருங்க P இருக்கு. இப்போ J Q மாறிச்சுன்னா P எப்படி மறுபடியும் J மாறும், அதே Q தான் J மாறும். கரெக்டா. அப்ப அதை வச்சே நம்ம எலிமினேட் பண்ணிடலாம், இது வராதுன்றது. அப்புறம் பாருங்க M என்ன மாறுது, கரெக்ட். A Z மாறுது, ஓகே. அதுக்கப்புறம் P வந்து K மாறி இருக்கணும், ஆனா இங்க J இருக்கு, அப்ப அது வராது. அப்புறம் பாருங்க LOT, L வந்து O மாறுது, கரெக்ட். அப்புறம் O வந்து K மாறி இருக்கு, வராது. L O மாறுதுன்னா O-வும் L தானே மாறும், ரெண்டுமே அப்படியே ஆப்போசிட்டா தானே. O L-னா L-ம் O வந்திருக்கும். அப்ப LO வந்து நமக்கு OL மாறி வந்திருக்கும், நீங்க OK இருக்கு வராது. இப்ப ஆன்சர் பேலன்ஸ் இருக்குது ஆப்ஷன் 4. ஆன்சர் ஆப்ஷன் 4 தான். எதுக்கும் அதே ஒருக்க செக் பண்ணிடலாம். இப்போ XMX இருக்கு, X-க்கு ஆப்போசிட் C, M-க்கு N, S-க்கு H. பர்ஃபெக்ட், CNH. ஆன்சர் ஆப்ஷன் 4. ரிவர்ஸ் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா. அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா. அடுத்த क्वेश्चन பாருங்க, ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் சிலாகிசம் क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஆல் கிராப்ஸ் ஆர் டை, சம் டைஸ் ஆர் ஹூ, சம் ஹூஸ் ஆர் வென்ஸ். கன்க்ளூஷன்ல சம் வென்ஸ் ஆர் கிராப்ஸ், சம் ஹூஸ் ஆர் கிராப்ஸ். இதுல எது அப்படிங்கிற மாதிரி क्वेश्चन கேட்டிருக்காங்க. சரியா. சரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆல் கிராப்ஸ் ஆர் டைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆல் அந்த மாதிரி வந்தாலே இது போட்டுட்டு வெளியில அது வரும். கரெக்ட். ஆல் கிராப்ஸ் ஆர் டைஸ். அப்புறம் பாருங்க சம் டைஸ் ஆர், இதுல கொஞ்சம் டைஸ் மட்டும் ஹூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, H. அப்புறம் சம் ஹூஸ், அதுல கொஞ்சம் மட்டும் வென்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா. இப்போ கன்க்ளூஷன் வாசிச்சு பாருங்க. சம் வென்ஸ் ஆர் கிராப்ஸ், வெண்ட் இங்க இருக்கு, கிராப் இங்க இருக்கு, ரெண்டுமே டச் கூட ஆகல. சரியா. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் நமக்கு வர போறது இல்ல. அடுத்து பாருங்க சம் ஹூஸ் ஆர் கிராப்ஸ், சம் ஹூஸ் ஆர் கிராப்ஸ், ஹூஸ் எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்கு, கிராப்ஸ் இங்க இருக்கு, இது கூட டச் ஆகவே இல்லை. கரெக்டா. ரெண்டுக்கும் இடையில கேப் இருக்கு, அப்ப இது வராது. கன்க்ளூஷன் 1 வரல, 2 வரல. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1 மட்டும் வருதான்னு கேக்குறாங்க, 2 வருதான்னு கேக்குறாங்க. நெய்தர்னா எதுவுமே வரலையான்னு கேக்குறாங்க. ஆமா, எதுவுமே நமக்கு ஆன்சர் இல்லை, ரெண்டு கன்க்ளூஷனுமே நமக்கு ஆன்சர். சோ நெய்தர் கன்க்ளூஷன் 1 நாட் 2 அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சர். ஓகே. அடுத்து பார்க்கலாமா. 26th क्वेश्चन பாருங்க, ரிலீஜான क्वेश्चन தான். சப்ராக்ஷனை டிவிஷனா மாத்துறோம், டிவிஷனை மல்டிப்ளிகேஷனா மாத்துறோம், மல்டிப்ளிகேஷனை அடிஷனா மாத்துறோம், அடிஷனை சப்ராக்ஷனா மாத்துறோம். இந்த மாதிரி மாத்தினா கொடுத்திருக்க இக்குவேஷனுக்கு நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கறதுதான் நம்மளோட क्वेश्चन. சரியா. சரி பார்க்கலாமா. பாருங்க 1568 இந்த நம்பர் அப்படியே எழுதிடலாம், 1568. அப்புறம் சப்ராக்ஷன் இருக்க இடத்துல நமக்கு டிவிஷன் இருக்கு இல்லையா, ஸோ டிவைடட் பை 16. அதுக்கப்புறம் அடிஷன் இருக்க இடத்துல நமக்கு சப்ராக்ஷன் இருக்கு, ஸோ சப்ராக்ஷன் மறுபடியும் 4. அப்புறம் டிவிஷன் இருக்க இடத்துல மல்டிப்ளிகேஷன் 5, மல்டிப்ளிகேஷன் இருக்கிற இடத்துல அடிஷன் பிளஸ் 22. முடிஞ்சா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாமா. 16 1568 இருக்கு. இப்போ ஒன்னு இப்படி யோசிச்சு பாருங்களேன், 16 கூட நம்ம வந்து இன்டூ 100 பண்றோம்னு வைங்க. 16 இன்டூ 100 பண்ணா 1600. கரெக்டா. இதுக்கு பக்கத்துல தானே இது இருக்கு 1568, 1500 and something வந்துட்டு இங்க 1600. அப்ப எவ்வளவு குறையுதுன்னு பாருங்க. 1600ல இருந்து 1568 சொல்லும் போது ஒரு 32 தான் கம்மியாகுது. இந்த 68 கூட 32 ஆட் பண்ணிட்டா அந்த 1600. 32ங்கிறது 16 2s are 32. அப்போ 16 into 10 பண்ணா 100 பண்ணா 1600, அதுல 2 பண்ணா 32. அதுல இருந்து இதுதான் கம்மியாகுது. அப்ப 100ல இருந்து 2 சப்ராக்ட் பண்ணா 98. இப்ப 16 into 98 பண்ணா நமக்கு 1568. ஓகேவா. தனித்தனியா 8 டேபிள் போட்டும் கேன்சல் பண்ணிக்கலாம். அதை விட சிம்பிள் இது 16 இருக்குது. அப்ப 1600 விட கொஞ்சம் கம்மியா இருக்கு. எவ்வளவு கம்மி, 32. இப்ப 2 கம்மியாகுது. அப்ப 100ல இருந்தும் நம்ம 2 கம்மி பண்ணிக்கலாம். சரி, இப்ப கேன்சல் பண்ணா 98 வருது. இப்ப ஆன்சர் எப்படி இருக்கும், ரிவைஸ் பண்ணிக்கலாமா. So 98 minus 4 into 5. இப்ப 98 minus 4 into 5 னா 4 5s are 20. இங்க 22 plus 22. இங்க 90. 98 minus 20. இது உங்களுக்கு பாட்மாஸ் ரூல் தெரிஞ்சிருக்கணும். 98 minus 4 ஃபர்ஸ்ட் பண்ணிடக்கூடாது. 98 minus 4 பண்ணி அதுக்கப்புறம் 5 கொண்டு மல்டிபிள் பண்ணா இப்படிலாம் பண்ணா ஆன்சர் தப்பா தான் வரும். சரியா. நான் தப்பான ஆன்சர் நமக்கு ஆப்ஷன்லயும் இருக்கும் கன்ஃபியூஸ் பண்றதுக்காக. சோ அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சம்க்கு பாட்மாஸ் தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருந்தா அதை ஃபர்ஸ்ட் முடிக்கணும், ஆஃப் இருந்தனா அடுத்து முடிக்கணும். டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். இந்த மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் தான் இந்த அடிஷன் சப்ராக்ஷனுக்கு போகணும். அதனால ஃபர்ஸ்ட் 4 into 5 பண்ணி தான் எழுதிடணும். அதுக்கப்புறம் தான் பேலன்ஸ் பண்ணணும். அப்ப 98 minus 20 plus 22. ஓகே, 98 minus 20 plus 22 அப்படின்னு சொன்னாலே 2.
இப்போ 98 plus 2னா நமக்கு என்ன வரும் ஆன்சர் 100 வரும். ஆன்சர் ஆப்ஷன் 3 100. அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. What will come in place of the question mark in the following equation if a plus and minus are interchanged and multiplication or divisions are interchanged? ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல பிளஸ் மைனஸ் சொல்லுவோம், மைனஸ் டிவிஷன் 4 எண்ணத்துக்கும் ஒன்னொன்னு கொடுத்துருந்தாங்க. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, எங்கெல்லாம் பிளஸ் இருக்கோ அங்கெல்லாம் மைனஸ் ஆக்கணும், இந்த மாதிரி மைனஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பிளஸ் ஆக்கணும், அப்படியே ரிவர்ஸா வரும். அதேதான் இங்கேயும், எங்கெல்லாம் நமக்கு மல்டிபிளிகேஷன் இருக்கோ அதெல்லாம் டிவிஷன், எங்கெல்லாம் டிவிஷன் இருக்கோ அதெல்லாம் மல்டிபிளிகேஷன். இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்காங்க, ரெண்டு இடத்த மாத்தி மாத்தி போட்டிருக்காங்க. போட்டுட்டு இந்த ஈக்குவேஷன்ல என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? இப்ப பாருங்க 52 divided by 5 இருக்கு. அப்ப மல்டிபிளிகேஷன் பண்ணணும். 52 into 15. அப்புறம் மைனஸ் இருக்க இடத்துல பிளஸ் 189. அதுக்கப்புறம் டிவிஷன் 9 பிளஸ் இருந்தா மைனஸ் 117. பிளஸ் இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? 21 வரும். அதுக்கப்புறம் 52 into 15 கேட்டிருக்காங்க. இது என்ன பண்ணலாம், ஒன்னு லாஸ்ட் டிஜிட் மட்டும் போடலாம். 5 2s are 10 வரும். லாஸ்ட் டிஜிட் பாத்தீங்கன்னா இங்க 2 5 5 2s are 10னா 0 வச்சு முடியும். அதுக்கப்புறம் இங்க 1 முடியுது, இங்க பாருங்க 7 முடியுது. இப்போ 1 minus 7 வராது. அப்ப 11 minus 7 எடுத்துக்கலாம். 11 minus 7 4 வச்சு முடியணும். 4 வச்சு முடியறது ஆன்சர் ஆப்ஷன் 1 தான். முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி போடலாம். இல்ல 52 into 15 மல்டிபிள் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியோ அது பண்ணிக்கலாம். 52 into 15 ஃபர்ஸ்ட் 52 into 10 பண்ணா நமக்கு 520. 52 into 5 அப்படின்னு சொல்லும்போது 260 வரும் இல்லையா? 260. அப்ப 0 8 7 18 அப்படியும் பண்ணலாம். சரியா? உங்க இஷ்டம் தான். ஆன்சர் 684. அடுத்து பார்க்கலாமா? 28 கொஸ்டின் பாருங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் இந்த தடவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? 28 பாருங்க. இந்த சிம்பிள் வந்து நமக்கு R&D மாறி இருக்கு. அப்போ அதே மாதிரி QRX வந்து நமக்கு பெர்சன்டேஜா மாறும். இந்த சிம்பிளும் சரி, இந்த பெர்சன்டேஜும் சரி. நமக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கறதான் கேக்குறாங்க. சரியா? இந்த மாதிரி கொஸ்டினுக்கு வர ஆப்ஷனே இல்ல. நம்ம வந்து ஒவ்வொரு ஆப்ஷனா தான் போகணும். சரியா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கணும். வரலையா செகண்ட் தேர்ட் ஃபோர்த் இந்த மாதிரி தான் போகணும். நம்ம ஃபுல்லா இருந்து சால்வ் பண்ணாம நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் செக் பண்ணலாம். சரியா? அது நம்ம பண்ணலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருந்தே போலாம். இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எம் ஆரா மாறுது. ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த எம் ஆரா மாறும், கியூ வந்து எஃப் மாறும். இந்த ரெண்டும் ஒரே பேட்டர்னான்றதை செக் பண்ணிடலாம். இப்ப எம் ஆரா மாறுதுன்னா எம்ங்கிறது 13, ஆறுங்கிறது 18. அப்ப இது என்ன ஆயிருக்கு, ஆட் ஆயிருக்கு. 13ல இருந்து 18 5 ஆட் ஆயிருக்கு. இதே கியூ எஃப் பாத்தீங்கன்னா சப்ராக்ட் ஆகும். ஏன்னா கியூல இருந்து எஃப்க்கு போகணும்னா பின்னாடி போகணும். கரெக்டா? இது வந்து அதுக்கு அடுத்து போவோம். எம்ல இருந்து ஆர் வரணும்னா இது கியூல இருந்து எஃப்னா பின்னாடி போற மாதிரி இருக்கும். அப்ப இது வந்து வரவே செய்யாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. ஏன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் பாத்தீங்கன்னா எம்ல இருந்து ஆரா மாறுது, ஆட் ஆயிருக்கு. இது வந்து கியூல இருந்து எஃப் ஆயிருக்கு, சப்ராக்ட் ஆயிருக்கு. நமக்கு இந்த பேட்டர்ன் வரவே செய்யாது. அடுத்தது பாருங்க. அடுத்ததுமே அதேதான். நமக்கு எம் வந்து ஆரா மாறி இருக்கு அப்படின்னா ஆட் ஆயிருக்குன்னு அர்த்தம். எம்ல இருந்து ஆருக்கு போகணும்னா இன்னும் நம்ம கூடுதலா போகணும். கரெக்டா? எம்என் ஓபி கியூஆர் அந்த மாதிரி போகணும். இதே இங்க பாருங்க கியூ வந்து ஹெச் இருக்கு. இப்போ கியூல இருந்து பின்னாடி வந்திருக்கணும், வந்தாதான் இதாகும். அப்போ ஒரு இது அடிஷன்ல இருக்கு, ஒரு இது சப்ராக்ஷன்ல இருக்கு. இப்போ நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் 2 வராது. அதை வச்சே நம்ம ஈஸியா வந்து ரெண்டு ஆப்ஷனுமே எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க PQC. இப்போ ஆர் வந்து நமக்கு பியா மாறுது. ஆர் பியா மாறுது அப்படின்னா சாரி பி ஆரா மாறும். இதுதானே ஃபர்ஸ்ட் இருக்கு. சாரி, பி வந்து ஆரா மாறும். பிங்கிறது 16, ஆறுங்கிறது 18. அதாவது +2 ஆயிருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? 16 18 மாறுதுன்னா +2. அதேதான் இங்கேயான்னு பாருங்க. கியூங்கிறது 17, இதுல ஒய்ன்னு சொன்னா 25. 17ல இருந்து +2 பண்ணோம்னா நமக்கு 19 வந்திருக்கணும். ஆனா ஒய்ங்கிறது 25. இப்போ +2 பேட்டர்ன் வரல. ஃபர்ஸ்ட் ஒன்ல தான் +2 வருது. அடுத்து உள்ளது ஆட் ஆயிருக்கு, ஆனா +2 வரல. ஸோ ஆப்ஷன் 3யும் கிடையாது. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது ஆப்ஷன் 4. ஆன்சர் ஆப்ஷன் 4 தான். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சே நம்ம எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். சரியா? இப்போ ஆன்சர் ஆப்ஷன் 4. எதுக்கும் நம்ம வந்து ஃபுல்லா செக் பண்ணணும்னா செக் பண்ணிக்கலாம். டைம் இருக்கு அப்படின்னா செக் கூட பண்ணிக்கலாம். சரி பாருங்க. நமக்கு வந்து பி ஆரா மாறுது. பி ஆரா மாறுதுன்னா +2 ஆயிருக்குன்னு அர்த்தம். PQR. கரெக்டா? அதே மாதிரி கியூ இருக்கு. கியூ வந்து நமக்கு எஸ் மாறுது. கரெக்டா? கியூங்கிறது 17, எஸ்ங்கிறது 19. நம்ம +2. ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்க்கும்போது இதுவுமே ஃபர்ஸ்ட் லெட்டர்ல இதுல இருந்து இது வரதுக்கு +2 ஆகுது. அதேதான் இங்கேயும் +2 ஆகுது. ஆன்சர் ஆப்ஷன் 4. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? 29th கொஸ்டின் பாருங்க. 801, 800, 797, 792, 785. அப்ப என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஈஸியான பேட்டர்ன். ரொம்ப ரொம்ப ஈஸியான பேட்டர்ன். 801ல இருந்து 800 அப்படின்னா 1 குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். 800ல இருந்து 797 அப்படின்னா 3 கம்மியா இருக்குன்னு அர்த்தம். 797ல இருந்து 792 அப்படின்னா ஒரு 5 எண்ணம் கம்மியா இருக்கு. 792ல இருந்து 785 அப்படின்னா ஒரு 7 கம்மியா இருக்கு. 785ல இருந்து அப்ப என்ன வரும்னு கேட்டேன். இதெல்லாம் பாருங்க 1 3 5 7 ஆட் நம்பர்ஸ் வருது. இப்போ 7க்கு அடுத்து இருக்க ஆட் நம்பர் 9. ஸோ 785ல இருந்து 9 சப்ராக்ட் பண்றோம். சப்ராக்ட் பண்ணா 776. 776ங்கிறது ஆப்ஷன் 3. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் 3 776. ஆட் நம்பர்ஸ்ல சப்ராக்ட் பண்றோம். அதான் பேட்டர்ன். அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Piyush ranked 24th from the top and 55th from the bottom in his class. How many students are there in the class?
ரொம்ப பேசிக்கான ஒரு சம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒண்ணு இந்த வந்து டாப் பாட்டம் கேட்பாங்க, இல்ல லெஃப்ட் ரைட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். அதுலயே வந்து இப்ப 2 பேரை கொடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் சின்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். இதே ஒரே ஒரு ஆளை பத்தி மட்டும் தான் டிஸ்கஸ் பண்றாங்கன்னா அது ரொம்ப ஈஸி. கொடுத்துருக்க 2 நம்பரை ஆட் பண்ணி -1 பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் வரும். இப்ப கொஸ்டின்ல பாருங்க ஒரே ஒரு ஆளை பத்தி தான் கொடுத்துருக்காங்க, பியூஷ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வேற எந்த பர்சன் பத்தியும் கொடுக்கல. சோ பியூஷை நம்ம டாப்ல இருந்து எண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவன் 24வது இடத்துல இருப்பான். பாட்டம்ல இருந்து எண்ணணும் அப்படின்னா 55வது இடத்துல இருப்பான். ஓகேவா? இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும். ஆனா பியூஷை நம்ம 2 இடத்துலயுமே ஆட் பண்ணிட்டோம், டாப்புக்கும் பாட்டமுக்கு 2லயுமே அவன் இன்வால்வ் ஆயிட்டான். அதனால ஒரு இதுல நம்ம சப்ராக்ட் பண்ணி விடுறோம். 24 + 55 - 1. இது பண்ணா நமக்கு என்ன வரும்? நமக்கு தெரியலனா 4 + 5 - 1 போட்டலாமா? 9 - 1 8. 8 வச்சு முடிகிறது 78. ஓகே, ஆன்சர் 78. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பியூஷ்ங்கிறது ஒரே ஆளு டாப்லயும் நம்ம கவுண்ட் பண்றோம், பாட்டம்லயும் கவுண்ட் பண்றோம்னா அவன் 2 தடவை கவுண்ட் ஆயிடுறான். நமக்கு அவன் ஒரு தடவை தான் இருப்பான், கிளாஸ்ல அவன் ஒருத்தன் தான் இருப்பான். அப்போ -1 2 தடவை கவுண்ட் பண்ணனால நம்ம -1 பண்றோம். மத்த ரெண்டையும் ஆட் பண்ணா டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சிரும். ஸோ 24 + 55 - 1 அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சர். ஆன்சர் 78. ஓகே, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஒரு 30 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அப்போ நம்ம வந்து 6th ஜூன் 6ல உள்ள ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்படி ஒரு ஷிஃப்டா நீ பார்க்க வேண்டாம். நம்ம ஏற்கனவே வந்து ஒரு 5 ஷிஃப்ட் பார்த்துட்டோம் இல்லையா? ரயில்வேல கேட்ட 5 ஷிஃப்ட் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் உள்ள ஷிஃப்ட்ல எல்லாம் கேட்ட கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கான கொஸ்டின்ஸ், கொஞ்சம் டைம் எடுக்குது, கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கு சால்வ் பண்ண, ஒரு டஃப்பான கொஸ்டின் மாதிரி இருந்துச்சுன்னா அதை மட்டும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சரி, இதுக்கப்புறம் உள்ள ஷிஃப்ட்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் கஷ்டமானது, டைம் எடுக்கக்கூடிய இந்த பசில் சம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அதை மட்டும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.